Hi friends, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்கேட் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ராஜெக்ட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ போட்கேட்னு சொல்லிட்டு இப்போ இதில் பிஎல்சி சூஸ் பண்ணுறேன். ஸோ போட்கேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஎல்சிலேருந்து இன்னொரு பிஎல்சிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்புட்டாவோ அவுட்புட்டாவோ சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் போட்கேட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் தான் இது. ஸோ அதில் போட்கேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா இருக்குது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்ஸு. மாடுபஸ் இருக்குது, டிசிபி இருக்குது, டிசென்ட், டிரிசீவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் இருக்குது. RS-232, RS-485 இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் அதை ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் போட்கேட் வச்சு ரெண்டு பிஎல்சியில் எப்படி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சிபியூவில் 1200ல் 1215 டிசியில் இந்த பிஎல்சி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிஎல்சியில் எனக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு எனக்கு கம்யூனிகேஷன் வேணும். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆக்சஸ் நோ ப்ரொடெக்ஷன் ஃபுல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை பிஎல்சியை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாக் மெமரி பல்ஸில் கிளாக் மெமரி ரெண்டையும் எனேபிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ப்ரொடெக்ஷனில் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனில் நான் போட்கேட்டை எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல் ஆக்சஸ் ப்ரொடெக்ஷன் நோ ப்ரொடெக்ஷன் ஃபுல் ஆக்சஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா பர்மிட்டட் ஆக்சஸ் வித் போட்கேட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ரிமோட் பார்ட்னர். எஸ், அதை நம்ம செலக்டில் வச்சுருக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணியாச்சு. இது இப்போ நெட்வொர்க் போயிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎன் ஒன்று டெலிட் பண்ணிடுறேன் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்னால. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் ஐடி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈத்தர்நெட் ஐடி காட்டும். ஸோ இதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ஈத்தர்நெட் ஐடி 11ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 11 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு பிஎல்சி கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஆட் நியூ டிவைஸ் போயிட்டு சேம் 1200ல் 1215 டிசியில் இந்த சேம் பிஎல்சியை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் எதுவும் வேண்டாம். எனக்கு இன்டர்ஃபேஸ் வேணும். ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும். நோ ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு. ஸோ சேம் இப்போ இதோட ஐபி அட்ரஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு 1ன்னு வந்துருச்சு. ஓகே. பிஎல்சி 2க்கு. ஸோ இதுலேயும் போட்கேட்டை நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ நான் இதில் டவுன் வரேன். கனெக்ஷன் permitted access with போட்கேட் கம்யூனிகேஷன். எஸ், செகண்ட் பிஎல்சிலே இப்போ இதை எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாக் மெமரி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம் இதுலேயும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் மெயினாக பண்ண வேண்டியது ரெண்டுமே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் எந்த பிஎல்சி எந்த பிஎல்சி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுத்துக்கும் ப்ராஃபிட் கனெக்ஷன் போட்டேன். ஸோ செகண்ட் இப்போ நான் செகண்ட் பிஎல்சிலேருந்து ஃபஸ்ட் பிஎல்சியை கம்யூனிகேட் பண்ண போகிறேன். ஸோ நான் செகண்ட் பிஎல்சியில் மெயினில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை மினிமைஸ் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அதில் S7 கனெக்ஷன்ஸ் இதில் போர்ட். ஓகே. ஸோ இப்போ போர்ட்டோடது ஃபங்க்ஷன் பிளாக் எடுத்து நம்ம போட்டாச்சு. இதுக்கு ரெக்வயர்டு கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். கிளாக் பல்ஸ் நான் 10 Hz கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் டிபி இங்கே மென்ஷன் பண்ணணும். எந்த டிபியில் நம்ம டேட்டா கெட் பண்ணுறோம், எந்த டிபியில்
டேட்டா வந்து மேலே ஃபஸ்ட் பிஎல்சிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் பார்ட்னர் என்னோடய செகண்ட் பிஎல்சியிலேருந்து ஃபஸ்ட் பிஎல்சியை நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆக்சஸ் எல்லாம் எடுத்துக்கிச்சு, கனெக்ஷனும் எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் டிபி இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ செகண்ட் பிஎல்சியில் ஆட் அ நியூ டிவைஸ், நான் டிபி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிபியில் நேமு இன்புட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதில் நான் 2-3 டேட்டா டைப் பண்ணுறேன். இன்புட் 1. ஸோ நான் ஒரு 5 இன்புட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 இன்புட்ஸ், 2 பூனியன் 2 ரியல் டேட்டா டைப்ஸ். ஸோ இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த புட்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிபியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ஆன்ட்ரிபியூட்டில் ஆப்டிமைஸ்டு பிளாக் ஆக்சஸ் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். செலக்டரில் இருக்கும், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஃப்செட் வேல்யூ கிடைக்கும். இந்த ஆஃப்செட் வேல்யூ கண்டிப்பாக இதை நம்ம வந்து புட்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிபியில் அந்த ஆப்டிமைஸ்டு வந்து டீசெலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இந்த டிபியை யூஸ் பண்ண முடியும் புட்கெட்டில். ஸோ சேம் இதே மாதிரி நான் இப்போ ஃபஸ்ட் பிஎல்சியில் டேட்டா கெட் பண்ணுறதுக்காக ஒரு டிபி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த டிபியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு டிபி க்ரியேட் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. இது வந்து பிஎல்சி நம்பர் 2. ஸோ நான் இப்போ பிஎல்சி 1ல் ஒரு டிபி க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிபி நேமும் நான் வந்து இன்புட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎல்சி 1ல் இன்புட்னு சொல்லிட்டு டிபி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த டிபியில் என்ன நேம் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் இந்த 4 இன்புட்ஸையும் காப்பி பண்ணிவிட்டு பிஎல்சி 1ல் இருக்க டிபியில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் வேல்யூ இப்போ வரல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆப்டிமைஸ் பிளாக்கை டீசெலக்ட் பண்ணல. நான் ஒரு தடவை கம்பைல் பண்ணிக்கிறேன். இப்போது டிபியை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் ஆப்டிமைஸ் பிளாக் ஆக்சஸை டீசெலக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போது நமக்கு ஆஃப்செட் வேல்யூ வந்துருச்சு. இதை கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது 2 விஷயம் நம்ம பண்ணியாச்சு, டிபி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ புட்கெட்டில் இந்த டிபியை நம்ம இங்கே ஆக்சஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எஸ்டி அப்படின்றத நம்ம எந்த பிஎல்சிலேருந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். நான் வந்து இந்த டிபி பிஎல்சி 2ல் இருக்க இன்புட்ஸை தான் பிஎல்சி 1ல் இருக்க இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் எஸ்டியில் p/s db number 2 as db x0.0. எனக்கு வந்து இப்போ இதில் வந்து பைட்டில் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பைட் வந்து எனக்கு வந்து இப்போது அந்த டிபியை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ பைட்டு கன்சியூம்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு 4 பைட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ சின்டாக்ஸ் எரர் வருது. என்னன்னு பார்த்தோன்னா invalid syntax error, the specific value p some நம்ம டைப் பண்ண வேல்யூ தென் is invalid வந்திருக்கு. அதுக்கு மேலே நம்ம பைட் வேல்யூ எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். நான் பிஎல்சி 2ல் இன்புட்ஸ்ன்னு சொல்லிட்டு டிபி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட பைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்டில் 6 வரையே போயிருக்கு. ஸோ அப்போ 4 வந்து பத்தாது, நம்ம 6 வரையே கொடுக்கணும் பைட் வேல்யூ. 6 கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும். இது கேபிட்டல் எக்ஸ். ஸோ அப்பயும் எரர் காட்டுது. ஸோ இது இன்னொரு விதமாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் பிளாக் பாராமீட்டர்ஸ், அதில் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும்.
ஸோ இதில் வந்து நம்ம எந்த டிபியில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். இன்புட்ஸ் டிபி, இன்புட்ஸ் லென்த் வந்து 6 bytes. As db as db x 0.0 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பைட். ஜஸ்ட் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி டிபி டிஃபைன் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் F1 ஆர் F1 அந்த புட்கெட் டிபியை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம F1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சீமென்ஸோட ஹெல்ப் சப்போர்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புட்கெட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு டிபி டிஃபைன் பண்ணுற இடத்துல தான் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஸோ டிபிஎஸ் இதில் வந்து இன்டீஜர், பைட்டு, கேரக்டர், வேர்டு, இன்டீஜர், டபுள் வேர்டு, டபுள் இன்ட்டு ரியல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக 4 டிபி நம்மளால் ஒரே டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதில் எரர் கோடு வந்துச்சுன்னா எரர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி புட்கெட் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ டிபியை இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ டிபி நம்பர் அண்டு dbx.00 இன்டீஜர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் தான் நம்மளும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நமக்கு வரல. பார்ப்போம் என்ன எரர்னு கண்டுபிடிப்போம். டிபி நம்பர் டாட் ஓகே. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே வந்து டிபி நம்பர் அப்புறம் ஆஸ் போட்டிருக்கோம். ஆஸ் வரக்கூடாது, 2 டாட் வரணும். ஸோ இப்போ க்ரீன் ஆகிடுச்சா? ஸோ என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பி ஆஸ் டிபியோட நம்பர் 2. ஸோ 2 டாட் டிபி எக்ஸ் டாட் 0.0 மீன்ஸ் டிபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் வேல்யூ 2 பைட் 6 வரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி டிபி 1ஓடது டிபி நம்பர் 1ன்னு இருக்கு. ஸோ நான் கீழே உள்ளதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டிபி நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். ஸோ நான் இப்போ இதை வந்து கம்பைல் பண்ணுற 2 பிஎல்சியையும் கம்பேரிசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. செகண்ட் பிஎல்சியை கம்பைல் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பிஎல்சியும் கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 பிஎல்சியும் சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிமுலேஷன் எஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் டைரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி வீடியோ போடுங்க, எனக்கு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் பற்றி வேணும், இல்லை எனக்கு வந்து சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பற்றி வேணும், இல்லை கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் பிஎல்சி 1 சிமுலேட் பண்ணிட்டேன். கோ ஆன்லைன். ஸோ பிஎல்சி 1 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிஎல்சி 2 சிமுலேஷன் ஸ்டார்ட்.
PLC2 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ PLCயை ஸ்டார்ட் மோட் கொண்டு வந்துட்டேன். ஃபினிஷ்ட். ஸோ இப்போ 2 சிமுலேஷனையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் PLCயும் கோ ஆன்லைன் போயிட்டேன். ஸோ இங்கே ஆன்லைன் போகணும் அப்படின்னா இப்போ கேட் போட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PLC2 தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. யாருக்கு அப்படின்னா PLC1க்கு. நான் இப்போது இந்த டிபியை சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஃபால்ஸ் 00. ஸோ ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு PLC1ஓட டிபியை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே சிமுலேஷன் போகிறேன். இங்கேயும் ஃபால்ஸ் 00 இருக்குது. ஸோ நான் இதை சைடு தள்ளிட்டு ஸ்ப்ளிட் அப் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது ஃபஸ்ட்டு PLC2ல இருந்து தான் PLC1க்கு டேட்டா மூவ் பண்ண போகிறேன். நான் PLC1 மாடிஃபை பண்ணுறேன். 1. ஸோ நான் இங்கே ட்ரூ கொடுத்தோன்னே இங்கேயும் ட்ரூ ஆகிடுச்சு. நான் இங்கே 0 கொடுக்குறேன். ஃபால்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்டீஜர் ரியல் வேல்யூ கொடுப்போம். 22 or 23. ஸோ இங்கேயும் 23 வருது. ஸோ இப்போது 67. ஸோ இப்போ டேட்டா மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் 6 வரல அப்படின்னா நம்ம பிட்டு எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணணும். பிட்டு ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிக்கிறதுனால அங்கே வந்து ஷோ ஆகலை. நான் அதுவும் ஏன் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த நமக்கு 4th இன்புட்டு நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின் ஓபியில் பைட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் பைட் வேல்யூ 8 கொடுத்துக்கிறேன். ரிசீவ் பண்ணுற டிபிலையும் பைட் வேல்யூ 8ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிவிட்டு PLC2ல டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் PLC2ல. இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. மறுபடியும் டிபிஐ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய் போட்டுக்குவோம். ஸோ இப்போ இதுதான் PLC1 2, இதுதான் PLC1. ஸோ நான் இப்போ இங்கே டேட்டா சேஞ்ச் பண்ணணும். 64 53. ஸோ நவ் டேட்டா சேஞ்ச் ஆகுதா. லாஸ்ட்டு பிட்டு போன வாட்டி வராமல் இருந்துச்சு. எதனால நான் சொல்லியிருந்தேன், பைட் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிக்கிறனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணியிருக்கேன். பைட்டு 8 பைட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கனால இப்போது 6th பைட்டுக்கு எனக்கு வேல்யூ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் இதே தான் புட் கெட். இப்போ புட்டுக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கெட்டுக்கு பார்ப்போம். கெட்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா புட் அப்படின்றது PLC2லேருந்து 1க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கெட்டு அப்படின்னா PLC1லேருந்து 2க்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுதான் கெட்டு. ஸோ சேம் இதே மாதிரி ஃபங்க்ஷன் பிளாக்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கம்யூனிகேஷன் கெட்டை ட்ராக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி டிபி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. ஃப்ளாக் பல்ஸ் 10 Hz செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமிஷனிங் நான் எந்த PLCன்னு சொல்லணும். ஸோ கமிஷனிங்கில் இப்போ ஆன்லைனில் இருக்கனால அதுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. நான் ஆஃப்லைன் போய்க்கிறேன். ஸோ ஆஃப்லைன் போயிட்டேன். ஸோ இந்த PLC ஆன்லைனில் இருக்க மாட்டேன், அதனால் ஷோ ஆகலை. ஸோ இப்போ ஷோ ஆகுதா. தட்ஸ் இட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன்லாம் ஆகிடுச்சு. இப்போ டிபி மட்டும்தான் அசைன் பண்ணணும். ஸோ இப்போது PLC1லேருந்து 2க்கு
டேட்டா வரப்போகுது. ஸோ அதனால் நான் வந்து அவுட்புட்டுன்னு ஒரு டிபி கிரியேட் பண்ணுறேன். அவுட்புட். ஸோ அந்த டிபியில் அவுட்புட்னு சொல்லி 4 டேக் கிரியேட் பண்ணுறேன். 2 ரியல் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் ரியல் டேட்டாவும் மூவ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி 1லையும் நம்ம டிபி கிரியேட் பண்ணணும். ஸோ அங்கேருந்தா டேட்டா நமக்கு மூவ் ஆகவே போகுது. ஸோ ஆட் டிபி நேம் அவுட்புட். ஸோ சேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து ஆப்டிமைஸ்டு ஆனில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்டிமைஸ் டிசேபிள். ஓகே, கம்பைல். ஸோ சேம் அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக் ஆப்டிமைஸ் டிசேபிள். ஓகே, டன், கம்பைல். ஸோ இப்போ மெயினில் கெட் டேட்டாவில் ஆர்டி அப்படின்றதுல வந்து ரிசீவ் பண்ண டிபியோட தான் போடணும். நான் மேலே இப்போ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டிபி நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். டிபி நம்பர் 4. ஸோ இது வந்து கெட் பண்ணுற டேட்டாவோட டிபி நம்பர். ADDR அப்படின்றது சென்ட் பண்ண போகிற டிபியோட நம்பர். ஸோ அங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ DB2 DB00X byte 8 வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கம்பைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ PLCயில் டவுன்லோட் பண்ணுறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ சேம் அதே மாதிரி PLC2 compilation done, downloaded, start module. So you can go online 1 and go online PLC number 2. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா புட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு, கெட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ பூட்டுனா என்னன்னு பார்த்தோம்ல, PLC2லேருந்து PLC1க்கு நம்ம டேட்டா மூவ் பண்ணுறோம், அது பேர் பூட்டு. கேட் அப்படின்னா PLC1லேருந்து PLC2க்கு நம்ம டேட்டா ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இப்போ PLC1 இது PLC2. இங்கே ஆன்லைன் போய்க்கிறேன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், PLC நம்பர் 1ஓட டிபி. ஸோ கெட்டுன்னா என்ன சொல்லியிருந்தேன், PLC1லேருந்து 2க்கு எனக்கு டேட்டா வரணும். ஸோ அதுதான் கெட். ஸோ PLC1ல் நான் டேட்டா சேஞ்ச் பண்ணுறேன். 1 ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பிட்டு ட்ரூ ஆகிடுச்சு, ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் வேல்யூ மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுதான் போர்ட் கேட் கம்யூனிகேஷன், ஹவு டு கான்ஃபிகர் இன் Siemens TR. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து PLC1ல் எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக மெயின் ஓபி பாருங்கள், எந்த ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்குமே யூஸ் பண்ணிக்கல. ஜஸ்ட்டு 2 டிபி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 2 டிபியையும் PLC நம்பர் 2ல் கெட்டுக்கும் புட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்.